குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, நவராத்திரியிலே 5வது நாள். இன்று உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். எந்த ஒரு ஸ்தோத்திரமா இருந்தாலும் அதனுடைய பலனை அதை எழுதியவர் தான் கொடுப்பார். ஆனால் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலனை ஸ்வயம் ஸ்ரீ மகாலட்சுமியே சொல்கிறாங்க. மகாலட்சுமி தேவிக்கு சஞ்சலா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட பாருங்க, இப்போ 10 லட்சம் வரும், உடனே 5 லட்சம் ஒருத்தருக்கு, 2 லட்சம் ஒருத்தருக்கு, கை மாறி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பணம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஆசை, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பணம் தன்னிடமே இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது, மற்றவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் மகாலட்சுமி தாயாரோ மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. அப்போது இதற்கு என்னங்க தீர்வு? என்கிட்ட எப்பவுமே லக்ஷ்மி இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் ஃபுல்லாக இருக்கணும், 16 செல்வமும் என்கிட்ட பெர்மனண்ட்டாக இருக்கணும், அஷ்டலட்சுமி கடாட்சம் இருக்கணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. இதுக்கு என்ன கேரண்டி? ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறதே மகாலட்சுமி தாயார் தான். இந்த ஸ்தோத்திரம், இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, யார் ஸ்ரத்தையுடன் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை படித்து லக்ஷ்மி தாயார் அர்ச்சனை பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட ஸ்திரமாக இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரே வாக்கு கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் 16 செல்வம், அதாவது அமைதி நிலவும், குழந்தைகள் நல்பேறு பெறுவார்கள், வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் இருக்கும், மனதிலே நிம்மதி இருக்கும். அவ்வளவு எதுக்கு, நானே என் கணவரான அந்த நாராயணனோடு சேர்ந்து அவர்கள் வீட்டில் நான் வாசம் செய்வேன், நித்திய வாசம் செய்வேன் என்பது மகாலட்சுமி தாயாரே கொடுத்த அருள் வாக்கு. ஆகையாலே இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர், அதாவது அம்பாளிடம் ஸ்தோத்திரமாக பாடியவர் மகான் அகத்திய சித்தர், அகஸ்தியர் என்றும் அழைப்பார்கள். அந்த அகஸ்திய மகாமுனி மகாலட்சுமியை வணங்கி அவர் நமக்காக இந்த அருட்பிரசாதத்தை கொடையாக அருளினார். சரி, இனி அந்த ஸ்தோத்திரம் என்னன்னு பார்ப்போம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவின் பாதத்தை வணங்கி ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் கம் கணபதயே நமஹ. அந்த மகாகணபதியின் பாதத்தை மனதார நிறுத்திக் கொண்டு லக்ஷ்மி தேவியின் அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். ஓம் ஜய பத்மபலா சாட்சி ஜய த்வம் ஸ்ரீபதி பிரியே ஜய மாதர் மகாலக்ஷ்மி சம்சாரார்ணவதாரிணி மகாலக்ஷ்மி நமஸ்துभ्यं நமஸ்துभ्यं சுரேஸ்வரி ஹரிப்ரியே நமஸ்துभ्यं நமஸ்துभ्यं தயாநிதே பத்மாலயே நமஸ்துभ्यं நமஸ்துभ्यं ச சர்வதே சர்வபூதஹிதார்த்தாய வசுவ்ருஷ்டிம் சதா குரு ஜகன்மாதா நமஸ்துभ्यं நமஸ்துभ्यं தயாநிதே தயாவதி நமஸ்துभ्यं விஸ்வேஸ்வரி நமோஸ்துதே நம க்ஷீரார்ணவசுதே நமஸ்திரைலோக்யதாரிணி வசுவ்ருஷ்டே நமஸ்துभ्यं ரக்ஷமாம் சரணாகதம் ரக்ஷத்வம் தேவதேவேஷி தேவதேவஸ்ய வல்லபே தாரித்ர்யாந்த்ராஹி மாம் லக்ஷ்மி கிருபாம் குரு மமோபரி நமஸ்திரைலோக்ய ஜனனி நமஸ்திரைலோக்ய பாவனி பிரம்மாதயா நமந்தி த்வாம் ஜகதானந்ததாயினி விஷ்ணுப்ரியே நமஸ்துभ्यं நமஸ்துभ्यं ஜகத்திதே ஆர்த்திஹந்த்ரி நமஸ்துभ्यं சம்ருத்திம் குரு மே சதா அப்ஜவாசே நமஸ்துभ्यं சபலாயை நமோ நமः சஞ்சலாயை நமஸ்துभ्यं லலிதாயை நமோ நமः நம பிரத்யும்ன ஜனனி மாதஸ்துभ्यं நமோ நமः பரிபாலய மாம் மாதः மாம் துभ्यं சரணாகதம் சரண்யே த்வாம் பிரபன்னோஸ்மி கமலே கமலாலயே त्राहि त्राहि महालक्ष्मी परित्राणपरायणे
पाण्डित्यं शोभते नैव न शोभन्ते गुणा नरे शीलत्वं नैव शोभेत महालक्ष्मी त्वया विना तावद्विराजते रूपं तावच्छीलं विराजते तावद्गुणा नराणां च यावल्लक्ष्मी प्रसीदति लक्ष्मी त्वयालङ्कृता मानवा ये पापैर्विमुक्ता नृपलोकमान्याः गुणैर्विहीनो गुणिनो भवन्ति दुःशीलिनः शीलवतां वरिष्ठा लक्ष्मीर्भूषयते रूपं लक्ष्मीर्भूषयते कुलं लक्ष्मीर्भूषयते विद्यां सर्वां लक्ष्मीर्विशिष्यते लक्ष्मी त्वद्गुणकीर्तनेन कमला भूर्यत्यलं जिह्मतां रुद्राद्या रविचन्द्र देवपतयोः वक्तुं च नैव क्षमा अस्माभिस्तव रूपलक्ष्मणगुणान् वक्तुं कथं शक्यते मातर्मां परिपाहि विश्वजननी कृत्वा ममेष्टं ध्रुवं दीनार्तिभीतं भवतापपीडितं धनैर्विहीनं तव पार्श्वमागतं कृपानिधित्वान् मम लक्ष्मी सत्वरं धनप्रदानात् धननायकं कुरु मां विलोक्य जननी हरिप्रिये निर्धनं तव समीपमागतं देहि मे झटिति लक्ष्मीकराग्रं वस्त्रकाञ्चनवरान्नमद्भुतं त्वमेव जननी लक्ष्मीः पिता लक्ष्मी त्वमेव च भ्राता त्वं च सखा लक्ष्मी विद्या लक्ष्मीस्त्वमेव च त्राहि त्राहि महालक्ष्मी त्राहि त्राहि सुरेश्वरी त्राहि त्राहि जगन्मातः दारिद्र्यान् त्राहि वेगतः नमस्तुभ्यं जगद्धात्री नमस्तुभ्यं नमो नमः धर्माधारे नमस्तुभ्यं नमः सम्पत्तिदायिनी दारिद्र्यार्णवमग्नोऽहं निमग्नोऽहं रसातले मज्जन्तं मां करे धृत्वा तूद्धरत्वं रमे धृतं किं लक्ष्मी बहुनोक्तेन जल्पितेन पुनः पुनः अन्यन्मे शरणं नास्ति सत्यं सत्यं हरिप्रिये एतच्छ्रुत्वा अगस्त्यवाक्यं हृष्यमाणा हरिप्रिया उवाच मधुरां वाणीं तुष्टाहं तव सर्वदा श्रीलक्ष्मीरुवाच यत्त्वयोक्तमिदं स्तोत्रं यः पठिष्यत्य मानवः शृणोति च महाभाग तस्याहं वशवर्तिनी. இப்போ அம்மா மகாலட்சுமி பேசுறாங்க. யார் இந்த ஸ்தோத்திரத்தை படித்து இது பிரகாரம் என்னை வழிபடுகிறார்களோ மலர்களை கொண்டு அவர்களுக்கு வசவர்த்தினியாக இருப்பேன், அவர்கள் வேண்டியதை தருவேன் என்ற அர்த்தம். நித்யம் படதி யோ பக்தியா त्वलक्ष्मीस्तस्य नश्यति ऋणं च नश्यते தீவிரம் வியோகம் நைவ பஷ்யதி. யார் நித்தியம் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அலக்ஷ்மி உடனடியாக போய்விடும். கடன் பிரச்சனைகள் ருணம் உடனே தீர்ந்துவிடும். வியோகம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைங்க அப்பா அம்மா பிரிச்சிருக்கிறது, இப்படி உறவுகளால் பிரிந்திருப்பவர்கள் மன்றம் ஒன்று சேர்வார்கள். யஹ் படேத் பிராதருத்தாய ஸ்ரத்தா பக்தி சமன்விதः கிரஹே தஸ்ய சதா திஷ்டே நித்யம் ஸ்ரீபதினா சஹ. காலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்தத்திலே யார் பக்தி ஸ்ரத்தைகளோடு இந்த ஸ்தோத்திரத்தால் என்னை வழிபாடுவார்களோ அவர்கள் வீட்டில் கிரஹே தஸ்ய சதா திஷ்டே, எப்பவும் நான் அங்கேதான் இருப்பேன். எப்படி நித்தியம் நித்தியம் நான் அங்கே இருந்துட்டே இருப்பேன். அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ஸ்ரீ பதினாசக பதினாசக என்னுடைய கணவராகிய அந்த பகவான் விஷ்ணுவோடு நாராயணோடு சேர்ந்து நான் அவர்கள் வீட்டில் நித்திய வாசம் செய்வேன். சுக சௌபாகிய சம்பன்னோ மனஸ்வி புத்திமான் பவேத் புத்திரவான் குணவான் சிரேஷ்டோ போகபோக்தா ச மானவः. சுகம் சௌபாகியம் அனைத்தும் நான் வழங்குவேன், புத்தி தருவேன், புத்திரவான் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு புத்திரர்களை தருவேன், குணவான் சிறந்த குணங்களை தருவேன், தீய குணங்களை அகற்றுவேன், சிரேஷ்டோ போக போக்தா ச மானவः அனைத்து போகங்களும் இவ்வுலகில் பூலோக வாழ்வில் அவர்கள் பெற்று மறுமையில் அந்த வைகுண்டத்தையும் அடைவார்கள். இதம் ஸ்தோத்திரம் மகா புண்ணியம் லக்ஷ்மியா அகஸ்திய பிரகீர்த்திதம் விஷ்ணு பிரசாத ஜதனம் சதுர்வர்க ஃபலப்பிரதம். எந்த ஒரு இதுவும் சதுர்வர்க ஃபலப்பிரதம்னா தர்ம அர்த்த காம மோட்சா
நிறைய விஷயங்கள் தர்ம, அர்த்தா, காமா. வேண்டியவை கிடைப்பது காமம் தான். காமம் என்றால் வேண்டியவை பெறுதல். ஆனா இந்த 4ம் தர்ம, அர்த்தா, காம, மோட்சத்தையும் சேர்த்து வழங்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இது. இதை நன்றாக பயின்று கூகுள்ல கூட நீங்க இதை போட்டீங்கன்னா அகஸ்திய கிருத மகாலட்சுமி ஸ்தோத்திரம்னா லிரிக்ஸ் தமிழோ, தெலுங்கோ, இங்கிலீஷோ, ஹிந்தியோ என்ன லாங்குவேஜில் வேணும்னா அது கிடைக்கும். இப்போ நான் படித்த அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் காதார அந்த லிரிக்ஸ் கையில் வச்சுக்கிட்டு இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு 2-3 நாள் படித்தாவே படிக்க வந்துடும். சார் அதெல்லாம் எங்களால் முடியாது, வடமொழியே எங்களுக்கு ஆகாது, எங்கள் காதால் என்ன காதார கேளுங்க. டெய்லி இந்த ஸ்தோத்திரத்தை உங்கள் செல்ஃபோனில் ப்ளே பண்ணுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள், கையில் கொஞ்சம் மலர்களை வச்சுக்கிட்டு பூர்ணமாக அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு முடிஞ்சோடனே அம்பாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள். இப்படியாக உங்கள் வீட்டில் அனைவர் வீட்டிலும் ஸ்திரலக்ஷ்மியோடு அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்து அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை இன்று வழங்குகிறேன். இது இன்றைய சிறப்பு. அனைவரும் பயன்பெற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த மகாலட்சுமி கிருபா கட்டாட்ச சித்திரஸ்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.